நம் சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம். கடகராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஒரு பாசம், எல்லாத்துக்கிட்டையுமே லவ் அண்ட் கேரிங்காக இருக்கக்கூடிய அந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்க, முயற்சியில் தடை, ஒரு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு பயம், அதிகப்படியான ஒரு விரயம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக மாறப்போகுதுங்க. ஏன்னா உங்கள் ராசியிலேயே குரு உச்சமாக இருக்காருங்க. அப்போ ராசியில் குரு உச்சம் அப்படிங்கிறனால உங்கள் தைரியம் அதிகரிக்கும், உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. பாருங்கள், உங்களோட ஃபேஸில் கூட ஒரு தேஜஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ராசியில் குரு இருக்கிறனால, குரு அப்படின்னா நமக்கு கொழுப்பு அப்படிங்கிற ஒரு காரகம் அவருங்க. அப்போ நிறைய பேர் பாருங்கள், கொஞ்சம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை இப்போ நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஓகே, மாதத்தோட பிற்பகுதியில் வந்து பார்த்தோம்னா ராசிக்கு சூரியன் வர்றார். அப்படிங்கும்போது தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அரசாங்கத்தின் மூலியமாக நன்மை, இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. குடும்பம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதி 12ல் இருக்காருங்க. அப்போ 2ஆம் அதிபதி 12ல் இருக்கிறனால குடும்பத்துக்காக நிறைய விரய செலவுகள் பண்ணுவீங்க. அது எந்த மாதிரியான விரயங்கள்? தேவையான சுபமான விரயங்கள், குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, குழந்தைகளுக்காக ஒரு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி சுப விரயங்கள். அந்த விரயங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொஞ்சம் கடன் வாங்கி தான் பண்ணுவோம், இருந்தாலும் குடும்பத்தோட சந்தோஷம் நம்ம சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குங்க. அடுத்து 2ல வந்து சுக்கிரன் கேது இருக்குங்க. அப்ப கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுவும் குறிப்பாக பருவத்தில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸை இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து, என்னோட முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிபதி புதன் 12ல் ஆட்சி. அப்படிங்கும்போது கட்டாயம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் அதிகப்படியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணுங்க, முயற்சிகள் கட்டாயம் பலிக்கும். வெளிநாடுக்கு போகிறது, இல்லை எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறது, அதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குங்க. அடுத்து, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு எப்படிங்க இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி 11ல் ஆட்சி. சூப்பரான ஒரு காலகட்டம், தெளிவாக பயன்படுத்திக்கோங்க. சொத்துக்கள் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக இருக்கும். ஒரு வண்டியை கொடுத்துட்டு இப்போ புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாங்க. அந்த மாதிரியான அமைப்பு. சொத்து சம்பந்தப்பட்டு எந்த முடிவு எடுக்கணும்னாலும் இந்த மாதம் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். சரி, குழந்தை பாக்கியம் எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ல் குரு பார்வை, 5ஆம் அதிபதி 11ல் இருந்து 5ஆம் இடத்தையே பார்க்குறாருங்க. அப்போ குழந்தைகள் விஷயத்துலையும் உங்களுக்கு சூப்பருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் அட்டகாசமாக இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது. உங்கள் சிந்தனைகள் எல்லாம் தெளிவாக போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது. பூர்வீகத்தினால ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருந்த நிலை இப்போ மாறப்போகுதுங்க. பூர்வீகத்தில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. சரி, வளர்ந்த குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். காதல் அப்படிங்கிற விஷயம் இப்போ இந்த மாதம் கை கூடுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ரொம்ப வருஷமாக நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கோங்க, இன்னும் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல, அது இந்த சமயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஆனால் இந்த கடகத்தில் பெண் குழந்தைங்க, அதுவும் வளர்ந்த பெண் குழந்தைகள் பருவத்தில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக இந்த மாதம் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் போய் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்தை பாருங்க, நிறைய கிரகங்கள் பார்க்குறாங்க. செவ்வாய், ராகு, சனி, புதன், இத்தனை கிரகங்கள் பார்க்குறாங்க. 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து உச்சமாயும் உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது கட்டாயம் உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒன்றுமே வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுருப்பீங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து அழைப்பு வரும். அப்போ எந்த வேலையை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குங்க.
உத்தியோகத்துக்கான ஒரே ஒரு விஷயம், உத்தியோகத்துக்காக பணம் கட்டி ஏமாற வேண்டாம். இவ்வளோ சம்பளம் வரும், அவ்வளோ சம்பளம் வரும், இவ்வளோ பணம் கொடுங்க, அவ்வளோ பணம் கொடுங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாங்க. உங்களுக்கு நார்மலாகவே வேலை கிடைக்கிறதுக்கான மாதம் உங்களுக்கு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள், அதுவும் பாவ கிரகங்கள் பார்க்குது. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, திருமணம் சம்மந்தப்பட்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி 9ல் இருக்குங்க. 7 வந்து குருவும் சூரியனும் பார்க்குறாங்க. அப்போ திருமணம் கட்டாயம், அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் ஏற்கனவே திருமணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ப்ளஸ் மாமனார் வழியில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதுலாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்து ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? 8ல் ராகு இருக்குங்க. ஏற்கனவே சுக்கிரனும் வேற பார்க்குறாரு. 4-11க்குரிய சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் யூரின், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உயர்கல்வி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். உயர்கல்வி நல்லா இருக்கும். மருத்துவ கல்வி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அடுத்து 9ல் சனிங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி இருந்து எல்லா விதமான பாக்கியங்கள் கிடைக்கிறதுலையும் தடை இருந்திருக்கும். அதாவது கை கெட்டுறது வாய் கெட்டல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ அங்கே குரு வந்து உங்களுக்கு பார்வைப்படுறதுனால எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளியூர் வெளிநாடு போறதுல இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு நீங்க போகுது. வெளிநாட்டில் இருக்கேன், சிட்டிசன்ஷிப் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், லாபம் அப்படிங்கிறது இருக்குங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ராகு பார்க்குறனால தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போயிட்டு அந்த மூலியமாக நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 3ஆம் அதிபதி 12ல் சூரியன், 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கு. அப்படிங்கும்போது கொஞ்சம் விரை செலவு வரும். உயர்கல்விக்காக செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் மருத்துவ செலவு வரும். இந்த செலவெல்லாம் வராமல் இருக்கணும். இந்த மாதம் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு வரும்னு சொல்லியிருக்கீங்க. இதை நான் எப்படி நான் சரி பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. ஆதித்ய ஹிருதயம் நீங்கள் வந்து தினமும் காலையில் சூரியன் வழிபாடு பண்ணிட்டு ஆதித்ய ஹிருதயம் படிங்க. இல்லைன்னா காதலியாவது யூடியூப்ல போட்டு கேளுங்க. உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க, ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.